அனைவருக்கும் வணக்கம். ஜோதிடத்துல ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒவ்வொரு நேச்சர் இருக்கு. இப்போ சூரியன் இருக்கு அப்படின்னா தலைமை தாங்குற பண்பு டக்குன்னு வெளிப்படும். குரு இருக்குன்னா அட்வைஸ் பண்ற கேரக்டர் டக்குன்னு வெளிப்படுத்தும். செவ்வாய் ஆதிக்கம் நிறைந்த ஜாதகர்னா டக்குன்னு கோபத்தை வேகத்தை காட்டுவாங்க. சுக்கிரன் ஆதிக்கம் நிறைந்த ஜாதகர்னா அழகுணர்ச்சியை காட்டுவாங்க, கிரியேட்டிவிட்டியை காட்டுவாங்க. அந்த மாதிரி சனி ஆதிக்கம் நிறைஞ்சிருந்தா அவங்க எதை வெளிப்படுத்துவாங்க அப்படின்னா இதுல நிறைய விஷயங்கள் இருக்கு. அதுல ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா கொஸ்டினிங் நேச்சர், கேள்வி கேட்கறது. எல்லாம் சமமா இருக்கணும், எல்லாம் சரியா இருக்கணும், யாருக்கும் அதிகமாகவும் போகக்கூடாது, யாருக்கும் கம்மியாக போகக்கூடாது அப்படிங்கிற இந்த ஒரு இயல்பை சனி ஆதிக்கம் பெற்ற நபர்கள் அவங்களுக்குள்ள வச்சுட்டே இருப்பாங்க. அதனாலதான் சனி ஆதிக்கம் நிறைந்தவங்க எங்க இருந்தாலும் கேள்வி கேட்டுட்டே இருப்பாங்க, சண்டை போட்டுக்கிட்டே இருப்பாங்க, வீம்பு பிடிச்சிக்கிட்டே இருப்பாங்க. அதை எப்படி இது சொல்லலாம், அவங்களுக்கு வலிக்கும்ல, அதை எப்படி இவங்களுக்கு மட்டும் தரலாம், மிச்சவங்க எங்க போறது, அதை எப்படி ஒருத்தரை மட்டும் பாராட்டுறீங்க, மற்றவங்கள மனுஷன் இல்லையா, அதை எப்படி பணக்காரங்க மட்டும் வாழலாம். இந்த மாதிரி இன்பேலன்ஸ்டா இருக்கிற ஒரு விஷயத்த பார்த்து கோவப்பட்டு அதை சரி செய்ய முயற்சிக்கிற அந்த இயல்பை வெளிப்படுத்துறதுக்காகவே சனி அப்படிங்கிற கிரகம் அதோட தன்மைகள் இயற்கையால படைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு நான் உணர்றேன். மற்ற எல்லா கிரக நேச்சர் இருக்கவங்களும் கோவப்படுவாங்க தான். சரியில்லாததை சரி பண்ணணும், எல்லாருக்கும் சமமா இருக்கணும், ஈக்குவலா கொண்டு போகணும், கஷ்டப்படுறவங்களுக்கு உதவணும், ஒருத்தரை தூக்கி வச்சு ஒருத்தர் கம்மியாகும், ஒருத்தர் நல்ல மார்க் எடுத்தா பாராட்டுறது, ஒருத்தர் கம்மியான மார்க் எடுத்தா திட்டுறது, இந்த மாதிரி எல்லாம் இருக்கக்கூடாதுன்னு எல்லாரும் சொல்லுவாங்க. ஆனா களத்துல இறங்கி அதை சரி பண்றதுக்கு போராடுற ஒரு கிரக நேச்சர் தான் சனியோட கிரக நேச்சர். மற்ற எந்த கிரக நேச்சருமே இறங்கி செயல்படாது, வீம்பா ஸ்ட்ராங்கா நிக்காது. செவ்வாய் மட்டும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா நிக்கும், மற்ற எந்த கிரகமும் நிக்காது, சனி மட்டும்தான் நிக்கும். அதனாலதான் நீதித்துறைக்கு நீதிபதிக்கு காரக கிரகம் சனி தான், குரு கூட கிடையாது, சூரியன் கூட கிடையாது. தப்புன்னா தப்பு, அது ஆறாவனா இருக்கலாம் அப்படின்னு ஸ்ட்ராங்கா நிக்கிற ஒரு கிரக நேச்சர் தான் சனி. ஸோ அதனால சனி நேச்சர் இருக்கிறவங்க எப்ப பார்த்தாலும் வாக்குவாதம், எப்ப பார்த்தாலும் சண்டை. அது மனதளவுல நடக்கலாம், ரிலேஷன்ஷிப் அளவுல நடக்கலாம், குடும்ப சண்டையில நடக்கலாம், கணவன் மனைவிக்குள்ள இருக்கலாம், சமூகத்துல இருக்கலாம், வேலையில இருக்கலாம், தொழில இருக்கலாம். எந்த இடத்துல இருந்தாலும் இம்பேலன்ஸ்டா இருந்தா சனிக்கு பிடிக்காது, உறுத்திட்டே இருக்கும். அதை சரி பண்ணா மட்டும்தான் திருப்தியா ஃபீல் பண்ணும். இல்லைன்னா ஏதாவது முரண்களோடையும் சண்டையோடையும் தான் அப்படியே பயணப்பட்டுட்டே இருப்பாங்க. ஸோ இந்த இயல்பு இயற்கை சனிக்கு கொடுத்தது, இப்படியான விஷயங்களை சரி பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக. ஏன்னா வாயில சொன்னா யாரும் கேட்க மாட்டாங்க, அட்வைஸ் பண்ணா யாரும் கேட்க மாட்டாங்க. அடிச்சு செயல்ல இறங்கி அதை நடைமுறைப்படுத்துறதுக்கு இப்படி ஒரு நேச்சர் வேணும் அப்படிங்கிறதுக்காக தான் செவ்வாயோ சனியோ இந்த மாதிரி நேச்சர்லாம் படைக்கப்பட்டது. அப்போ இயற்கை உங்களுக்கு கொடுத்த இந்த இயல்பை சரியான விதத்துல பயன்படுத்துங்க. ஈக்குவலா இருக்கணும் அப்படிங்கிற அந்த நேச்சரை வெளிப்படுத்துறது சனி. இத நீங்க கொஞ்சம் அன்புமயமானதா, பரந்துபட்ட மனப்பான்மையோட, கொஞ்சம் மெச்சூரிட்டியோட அணுகி உங்க சூழல்ல எதெல்லாம் உங்களால மாத்த முடியுமோ அதெல்லாம் மாத்த ட்ரை பண்ணுங்க. இந்த குணத்தை நிறுத்தக்கூடாது, ஸ்டாப் பண்ணக்கூடாது, ஆனா பக்குவப்படுத்தணும் அப்படிங்கறத நான் சொல்ல வர்றது. பக்குவப்படுத்துறதுன்னா என்ன சார் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் முடிஞ்ச அளவு சூழல் இருக்கவங்களுக்கு அதுல இருக்க நியாயங்களை தர்மங்களை ஆப்போசிட் நபருக்கு வலிக்காத மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணுங்க, எடுத்து சொல்லுங்க, புரிய வைங்க. அது எல்லாம் பண்ணி முடிச்சு அந்த மாற்றம் நடக்கிறதுக்கான டைமும் கொடுத்து அதுக்கப்புறமும் சரியில்லை அப்படின்னா அதுக்கப்புறம் நீங்க உங்களால முடிஞ்சதை பண்ணுங்க. இல்லைன்னா அந்த இடத்த விட்டு அந்த செயலை விட்டு ஒதுங்கிட்டு நம்ம வேலையை பார்த்துட்டு வந்துருங்க. உங்க வேலையில தொழில பாலிடிக்ஸ் நடக்குது அப்படின்னா உங்களால முடிஞ்சதை செஞ்சுட்டு வெளிப்படுத்திட்டு அந்த இடத்த விட்டு நகர்ந்து உங்களோட திருப்திக்காக நீங்க ஆழமா வேற ஒரு தேடுதல் இறங்குறதா சிறந்த வாழ்க்கையா இருக்கும். ஸோ இப்படிதான் சனி வளர்த்தவங்க அவங்க லைஃபை அணுகணும். இதனாலதான் சனி ஆதிக்கம் நிறைந்த ஜாதகர்கள் எந்த மாதிரி வேலைகளுக்கு கரெக்டா இருப்பாங்க அப்படின்னா, இந்த வக்கீல், நீதிபதி, இந்த குவாலிட்டி செக்கிங்கு, இந்த குவாலிட்டி கண்ட்ரோலு, இந்த சைபர் கிரைமு, இன்ஸ்பெக்ஷனு, ரைடு, இந்த தண்டனை அனுபவிக்கிற இடத்துல, ஜெயிலில், இந்த மாதிரி இடங்கள் எல்லாமே சனி வளர்த்தவங்க தான் இருப்பாங்க, சனி ஆதிக்கம் நிறைந்ததான் இருப்பாங்க. ஏன் அப்படி இருக்காங்க அப்படின்னா அந்த கேள்வி கேட்கிற தன்மை, கண்டுபிடிக்கிற தன்மை, தப்பை கண்டுபிடிக்கிற தன்மை, தப்பை சரி செய்யற கேரக்டரு, குத்தத்தை கண்டுபிடிக்கிற கேரக்டரு, இது எல்லாமே சனியோட இயல்பு தான். ஸோ சனி ஆதிக்கம் நிறைந்தவங்க இந்த இயல்பை தவறா பயன்படுத்தினாலோ, எமோஷன் ஆகி பயன்படுத்தினாலோ, சூழலுக்கு ஆட்பட்டு பயன்படுத்தினாலோ அவங்க வாழ்க்கையில நிறைய நெகட்டிவான விளைவுகளையும் சண்டைகளையும் சச்சரவுகளையும் முன்னேற்றம் இல்லாத தன்மையையும் கொடுக்கும். ஃபேமிலி லைஃப்ல இந்த எண்ணத்தை அதிகமா வெளிப்படுத்த கூடாது. நிறைய சனி ஆதிக்கம் நிறைந்த ஜாதகர்களுக்கு டைவர்ஸ் ஆனதுக்கு காரணமே இதுதான். இந்த ஒரு குணத்தை ஃபேமிலி லைஃப்ல குறைச்சி தான் ஆகணும். ஏன்னா ஃபேமிலி லைஃப் அப்படிங்கிறது 1000 தப்பு இருந்தாலும் 1000 சரி இருந்தாலும் எல்லாரையும் அரவணைச்சு போகணும் அப்படிங்கிற ஒரு இடம். அந்த இடத்துல சரி தப்பு அப்படிங்கறது மட்டும் வேலை செஞ்சா அந்த உறவு நீடிக்காது. அதனாலதான் நிறைய பேருக்கு டைவர்ஸ் ஆயிருக்கு. ஸோ ரிலேஷன்ஷிப்ல இந்த குணத்தை கொண்டு வரக்கூடாது, மற்ற இடங்கள்ல முடிஞ்ச அளவு கொண்டு வந்துடணும்.
இந்த மாதிரி உங்கள் ஜாதகத்துல எந்த கிரகம் எப்படி செயல்படும், என்ன சைக்காலஜி வெளிப்படுத்தும், எந்த பாவகத்தில் இருக்கு, எந்த கிரகத்தோட சேர்ந்துருக்கு, என்ன ரிசல்ட் தரும், எதை செய்யணும் எதை செய்யக்கூடாது அப்படிங்கிற டீட்டெயில்டு அனாலிசிஸ் வேணும் அப்படின்னா நம்மளை தொடர்பு கொள்ளுங்க. ஜென்ரலாக ஜாதகம் பார்க்கணும் அப்படின்னாலும் தொடர்பு கொள்ளுங்க. இந்த வீடியோ பற்றின கமெண்ட்ஸை கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. நன்றி.